حرمت عليكم الميتة ودم ولحم الخنزير وما أهل لغير الله به. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் அல்லாத மக்கள் காஃபிர்கள் படையல் செய்து தரக்கூடிய பொருட்களை முஸ்லிம்கள் வாங்கலாமா, அதை உண்ணலாமா என்பது தொடர்பான சட்டத்தில் காஃபிர்கள் அவங்களுடைய தெய்வங்களுக்காக பலி பிராணிகளை, அதாவது இறைச்சி அறுத்து தர்றாங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதை கொடுக்குறாங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வதமு வலஹ்முல் ஹிந்தீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான், உங்கள் மீது தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம், அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சத்தமிட்டு அவங்களுடைய பெயரை சொல்லி, பிற தெய்வங்களுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மாமிசம் போன்ற அந்த வஸ்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், அது படையல் செய்யப்பட்டதாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் சாப்பிடவே கூடாது, அது நமக்கு தடை செய்யப்பட்டது, ஹராம் ஆகும் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்து 2வது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொதுவாக பிற மதத்தில் உள்ளவங்க படையல் செய்து தரக்கூடிய பொருட்கள் மாமிசம் அல்லாத கனி வகைகள், பழங்கள் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் அவங்க தர்றாங்கன்னா, மாமிசம் அல்லாத மற்ற பொருட்களை தர்றாங்கன்னா அதை வாங்கலாமா, படையல் செய்த பொருளே தர்றாங்க, அதை வாங்கலாமா இல்லையா என்பதை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சிலர் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஒமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ், அல்லாஹ் அல்லாதவங்களுடைய பெயர் சத்தமிட்டு அறுக்கப்படுது, அதுதான் தடை. அப்போ மாமிசம் அல்லாமல் மற்ற கனி வகைகள் பல வகைகள் கொடுத்தோன்னா தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம், அதில் தடை இல்லை, அது அந்த அறுத்து இதில் வராது என்று என்ன செய்கிறாங்க, இதை ஆதாரமாக வைத்து அது அனுமதிக்கப்பட்டது என்கின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை இன்றைய காலத்தில் சிலர் கொடுத்துட்டு கொண்டு வர்றது நம்ம பார்க்கணும், சில அறிஞர்கள். அப்போ இது சம்மந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது, உண்மையில் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குதா, அது தடை செய்யப்பட்டதில் வருமா வராதா என்பதை குறித்து பார்த்திங்கன்னா, இதற்கு நாம் ஒரு 4 அம்சங்களை தெரியப்படுத்தலாம். அதன் மூலமாக இது சரியா தவறா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது காஃபிர்கள், யூத, கிறிஸ்துவம், இந்துக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, முஸ்லீம் அல்லாத எந்த மதத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை அல்லாத மற்ற எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய பண்டிகையில், தங்களுடைய விழாக்களில் படையல் செய்யாத ஒரு பொருளையே நமக்கு தந்தால் அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அது குறித்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், அதில் பார்த்துருக்கோம். அப்போது அந்த பொருளே நமக்கு தடைன்னா, படையல் செய்யாத, பூஜிக்கப்படாத அவங்களுடைய பண்டிகை நாட்களில் நமக்கு ஒரு உணவை தயாரித்து அதை நமக்கு தர்றாங்க, அன்பளிப்பாக அந்த குறிப்பிட்ட நாளில் கொடுக்குறாங்க பண்டிகையின் போது, அதையே வாங்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குன்னா, அதுவே கூடாதுன்னு சொன்னால், அதுவே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், மின்பாபி அவுலா இது என்ன ஒரு அதை விட கூடுதலான அம்சம். இது பூஜிக்கப்பட்டு அவங்க படையல் செய்து நமக்கு தர்றாங்கன்னு சொன்னால் இதை சாப்பிடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். ஏன்னா அதே அனுமதி இல்லைன்னா, படையல் செய்யாத ஒரு பொருளையே அவங்களுடைய விழாக்களின் போது கொடுத்தா அதுவே வாங்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னா, படையல் செய்யும் போது என்ன ஆகிடும், அது அதை விட உயர்ந்த நிலைக்கு வந்துடும், அதை விட மேலான ஒரு நிலைக்கு போயிடும் தடுக்கப்பட்ட வகையில். அப்போ அது என்ன கூடாது அப்படின்ற அம்சத்தை பார்க்கலாம். அடுத்து 2வது ஒரு அம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அல்லாதவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை, சத்தமிட்டு அறுக்கப்பட்டதை உண்பதற்கு மார்க்கம் தடை செய்து, அந்த ஒரு ஆயத்தை வச்சு இவங்க என்ன விளங்குறாங்கன்னா, இதில் படையல் செய்யும் போது கனி வகைகள் பழங்கள்லாம் என்ன செய்யாது, இதில் வராது, அதனால் அது அனுமதின்றாங்க. ஆனால் மார்க்க ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தடை செய்கிறதுக்கு வேறு சில ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் தபர்ருக்குன்னு ஒரு அம்சம் இருக்குது, அதில் தடுக்கப்பட்ட ஒரு வகை இருக்குது, தபர்ருக்குல் மம்னு, அதாவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு அம்சம். தடுக்கப்பட்ட அம்சம்னா எப்படி, இதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், ஒரு மனிதன் மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு பொருளை வைத்துக்கொண்டு, இந்த பொருளிலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும், இதிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும் என்று ஒரு பொருள் மீது மார்க்கம் அனுமதிக்காத முறையில், மார்க்கம் அனுமதி அளிக்காத நிலையில் ஒரு பொருளிலிருந்து நன்மை கிடைக்கும்னு ஒரு மனிதன் நம்புகிறான்னா, அது நமக்கு பயனளிக்கும்னு நான் நம்புகிறான்னு சொன்னால், இது என்ன தடுக்கப்பட்ட அந்த தபர்ருக்குள்ள வரும்.
இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஹுனைன் என்ற இடத்துக்கு போர் செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போகிறாங்க. அப்போது தான் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில மக்களும் வர்றாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு பெரிய கல்வி ஞானம் இல்லை. இப்போ இந்த நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போர் செய்வதற்காக போகும்போது ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இஜஅல் லனா தாத் அன்வாத்தின் கமா லஹும் தாத்து அன்வாத். அல்லாஹ்வுடைய தூதரே, முஷ்ரிக்கீன்களுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு தாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆயுதங்களை வாள்களை தொங்க விடுவாங்க. அது மாதிரி இப்போ நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம், அதனால் நீங்கள் வேற ஒரு மரத்தை காட்டுங்க, அந்த மரத்தை மாதிரி ஒரு மரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க, நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை அதில் தொங்க விடுறோம், அதில் தொங்க விட்டுட்டு நாங்கள் போய் போரிட்டால் போரில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கேட்டாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இந்த மக்களுக்கு சொல்கிறாங்க, சுபஹானல்லான்னு சொல்லிட்டு இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படி மூசா நபியிடத்தில் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்களோ, எங்களுடைய எதிரிகளுக்கு பல தெய்வங்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி தாங்க என்று சொன்னார்களே, அது போன்று நீங்கள் சொல்வது இருக்குது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, இந்த சம்பவத்தை நமக்கு என்ன அறிகிறோம்னு சொன்னால், சையான ஹதீஸ் திருமீதியில் வருது, ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ நமக்கு என்ன விளங்குது, மார்க்கத்தில் ஒரு பொருளில், ஒரு மரத்தில், ஒரு செடியில் அல்லது ஏதேனும் ஒரு பொருளில் இதிலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும், இதிலிருந்து நம்ம பயனை பெற முடியும் என்று நம்ம நம்புகிறோன்னு சொன்னால் அது என்னவாகும், மார்க்கத்தில் அதன் மீது நம்பிக்கை வைப்பதாகும், அது ஷிர்காகும். இப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த மரத்துலேருந்து நமக்கு நன்மை கிடைக்கணும் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ இதை மார்க் என்ன செய்யுது, இந்த மாதிரி வழிமுறைகளை தடை செய்து ஷிர்க்குன்னு சொல்லுது. அப்போ இந்த அடிப்படையைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யாரெல்லாம் இந்த மாதிரி படையல் செய்கிறாங்களோ, சில பொருட்களை பூஜிக்கிறாங்களோ, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அந்த பொருட்களை பூஜிக்கப்படும் போது படையல் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு தெய்வ சக்தி ஏற்பட்டுரும், அதுக்கு ஒரு சக்தி கிடைச்சிரும் என்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற சாதாரண ஒரு பொருளை விட பூஜிக்கப்பட்ட படையல் செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. ஏன், அதுக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்குன்ற மாதிரி. அதை வாங்கும் போது ஒரு பயபக்தியோடு, அதை வாங்கும் போது ஒரு பெரிய பேணுதலோடு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறோம், திருப்பதியில் லட்டு கொடுக்குறாங்க, அது எப்படி வாங்குறாங்க, மற்ற லட்டு மாதிரி பார்க்குறாங்களா, அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஆற்றல் இருக்குது, அதுக்கு நன்மை அளிக்கக்கூடிய, அதன் மூலமாக என்ன செய்வாங்க, வணங்கக்கூடிய கடவுள் நன்மை அளிப்பார்னு எதிர்பார்க்குறாங்க. சில பேர் அதில் நேரடியாக கிடைக்கும் நம்பினா அது பெரிய சிறுக்கு, அதன் மூலமாக இறைவன் நமக்கு நன்மை அளிப்பான்னு சொன்னால் சின்ன சிறுக்கு. ஆக மொத்தத்தில் என்ன மார்க்கும் அதை சிறுக்குன்ற அளவுக்குள்ள வைக்குது. அப்போ தபர்ருக் என்று சொல்லுகின்ற பெயரில் இப்படி புனிதமாக என்ன செய்கிறாங்க, இது மாதிரி கழுதுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனியில் பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, இதெல்லாம் பேணுதல் அடிப்படையில் வாங்குவாங்க. இதை முஸ்லீம்கள் பெற முடியுமா, இதை வாங்க முடியுமா? மார்க்கத்தில் அல்லாஹ் இறைச்சியை தான் தடை செய்கிறான், மாமிசத்தை தான் தடை செய்கிறான், மற்ற பொருட்களுக்கு அனுமதி இல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன், தபர்ருக்குல் மம்னு என்று சொல்லக்கூடிய இந்த வகையில் ஒரு பொருள் நன்மை கிடைக்கும் நம்ம நேரடியாக நம்புகிறோன்னா அது சிறுக்கு, மார்க்கம் பெரிய சிறுக்குன்னு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பூஜிக்கப்பட்ட பொருள் அது புனிதமானது நம்புகிறாங்க. படையல் செய்யப்பட்ட பொருள் அது என்ன, அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆக அப்படிப்பட்ட மக்கள் அந்த மாதிரி பூஜிக்கப்பட்டு அது மாதிரி அவங்க நமக்கு தர்றாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன, அந்த அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாங்குகிறோம், அது சரி காண்றோம் என்ற நிலைக்கு என்ன செய்யும், அது நம்மளை கொண்டு போயிடும். ஆகவே இது ஷிர்க்குக்கு துணை போகிற ஒரு நிலையை நமக்கு என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திடும். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் பூஜிக்கப்பட்ட பொருட்களை இந்த அடிப்படையில் வாங்குறது தப்பு. அறுக்கப்பட்டது மாமிசம் என்பது அது மார்க்கத்தில் தடை இருக்குது. இந்த அடிப்படையில் அதாவது தவறான முறையிலான தபர்ருக் என்கின்ற அடிப்படையில் மார்க்கம் அனுமதிக்காத வகையில் சென்று தபர்ருக்கை நன்மையை பெறுவதென்ற அடிப்படையில் இது தடை செய்யப்பட்ட விதத்தில் வந்துடும். இது வெறுமனே பூஜிக்கப்பட்ட பொருள் மட்டுமல்ல. உதாரணத்துக்கு ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு அவுலியா மகான் நல்லடியார் அங்கே அடக்கமாயிருக்காரு, அவருடைய கால் மண்ணை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி கொடுத்தா குழந்தை பிறகும், நோய் நீங்கும் என்கின்ற பேரை நிறைய பேர் இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம பகுதியில். அப்போ நம்ம இதை சரி காண்போமா, இது அப்பட்டமான சிறுக்கு, இது பெரிய சிறுக்காகும். அப்போ இது எப்படி இது மாதிரி தடையெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் பூஜிக்கப்பட்ட பொருள், படையல் செய்யப்பட்ட பொருள் அது புனிதமானது என்கின்ற நம்பிக்கையில் அதிலிருந்து பயனை அவர்கள் தேடுவதனால் அது மார்க்கத்தில் என்னவாக இருக்குது, தடை செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆகவே இந்த அடிப்படையில் இது தடை என்பதை விளங்கலாம். அடுத்து பாருங்கள், இது இந்த மாதிரி படையல் செய்யப்பட்ட பொருளை நம்ம வாங்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க மூன்றாவது ஒரு தடை. என்ன தடை, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் ஒரு பொருளை விற்கிறார், அந்த பொருளை வாங்கக்கூடியவர் அதை தவறான முறைக்கு பயன்படுத்துவார், ஹராமான வழிக்கு பயன்படுத்துவார்னா மார்க்கம் அந்த பொருளை விற்கிறதுக்கு தடை செய்யுது. உதாரணத்திற்கு ஒருவர் பழக்கடை வச்சிருக்கார், பழங்களை விற்பனை செய்கிறார். அந்த கடையில் ஒரு மது வியாபாரி அந்த பழங்களை வாங்கி கொண்டு மதுவை தயாரிப்பதற்காக வாங்குறன்ற பேரில் வாங்குறான், தெளிவாக தெரியுது இதுதான் வாங்குறான்னா அவன் விற்கக்கூடாது. ஏன்,
மார்க்கத்தில் இந்த மாதிரி ஹராமான விஷயத்தை ஒருத்தவன் தெளிவாக செய்வான்னு தெரிஞ்சிருந்து ஒருத்தவன் ஒரு பொருளை வாங்குறான்னு சொன்னால் அந்த பொருள் ஹலாலாக இருந்தாலும் அவனுக்கு விற்பனை செய்வது தடை. அப்போ இது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. எந்த ஒரு பொருளை விற்பனை செய்வதன் மூலமாக ஹராமுக்கு அது வழிவகுக்குமோ, தெளிவாக நமக்கு அது தெரியுமோ, அப்படிப்பட்ட பொருளை விற்கக்கூடாது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்தஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவுனு அலல் இஸ்மி வல் உத்வான். அதாவது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவுங்க, பாவத்திலையும் பகைமையிலையும் ஒருவருக்கு ஒருவர் உதவாதீங்கன்றான். அப்போ பாவம் செய்வான்னு தெரியுது, இதை ஹராமுக்கு தான் பயன்படுத்துவான்னு தெரியுது இந்த பழச்சாரை கொண்டு போய். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு அதை விற்பனை செய்யக்கூடாது, மார்க்கம் தடுக்குது. அப்போ வியாபாரத்திற்கே இப்படிப்பட்ட ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு இந்த மாதிரி அடிப்படைகளையும் விதிகளையும் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அதை விட ஒரு பெரிய விஷயமாக குஃபுர்னுடைய அடையாளங்களையும் அதனுடைய ஷியாரையும் வெளிப்படுத்துகிற மாதிரி பூஜிக்கிறது, படையல் செய்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கு ஆயத்தம் ஆகிறாங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்ட பொருள் நமக்கு கொண்டு வந்து தரப்படும் போது நம்ம வாங்குறோன்னு சொன்னால் இது என்ன ஒரு சரியான அம்சம் இல்லை. இது என்ன இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு விஷயம் நமக்கு மார்க்கத்தில் ஹராமான விஷயத்திற்கு அது காரணமாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஹராமான விஷயத்தில் கலக்குதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், அதில் நம்ம உதவியாகவோ அல்லது அதற்கு நம்ம இந்த விதத்தில் நம்ம செய்யக்கூடாது, உதவியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையை பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வியாபாரத்துக்கே ஒன்று தடை இருக்குன்னு சொன்னால், அப்போ அதை விட கூடுதலான நிலை தான் நாம் அன்பளிப்புன்ற பேரில் வாங்குறதும் அதை வாங்கி உட்கொள்வதும் ஹராம் என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். அடுத்து நான்காவது கடைசி அம்சம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், குறிப்பாக நம்ம பகுதியில் அதிகமான மக்கள் ஷிர்கை பற்றிய ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறோம், மத நல்லிணக்கம்ன்ற பேரில், பன்முக சமூகத்தில் வாழ்கிறன்ற பேரில் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை எல்லாமும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமாகவும் இஸ்லாமிய அக்கீதா கொள்கைக்கு மாற்றமாகவும் செயல்படுறதை பார்க்குறோம். எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, பிற மத பண்டிகையில் காஃபிர்களுடைய பண்டிகையில் நல்வாழ்த்து சொல்கிறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, அதில் போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கும் அப்பட்டமாக தடுக்குது, ஹராமான காரியங்கள், ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த மாதிரி நிலையில் நாம் இது மாதிரி விஷயங்களை இது படையல் செய்யப்பட்ட பொருள் உண்பதற்கு என்ன அனுமதி, இது மார்க்கத்தில் இறைச்சி தான் தடை, மாமிசம் தான் தடை என்று புரியாமல் நாம் சில விஷயங்களை தவறாக சொல்லப்போ என்ன செய்யும், இது மேலும் அவங்க பெரிய பாவத்திலையும் பெரிய அதை விட ஒரு பாரதூரமான ஷிர்க்கில் போய் விழுவதற்கு இது வழியை வகுத்துரும். ஆகவே இந்த அடிப்படையில் சத்தன் தரியா மார்க்கத்தில் சில விஷயங்களை அனுமதித்தோம் என்று சொன்னால் அது பாரதூரமான குற்றத்துக்கு ஒரு ஆளை கொண்டு போயிடுன்ற அடிப்படையில் பார்த்தாலும் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மத தெய்வங்களுக்காக படையல் செய்யப்பட்ட பொருட்கள், தர்கா போன்றவற்றின் பேரில் தபர்ருக் என்ற பேரில் அவங்க வழங்கக்கூடிய பொருட்கள், இவை அனைத்தும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாகவும் ஹராமாகும் என்பதை நாம் விளங்கிக்கணும். ஆகவே இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதை அறவே தவிர்த்துக்கொள்ளும். இது நம்முடைய ஈமானுக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.